ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்கும். இது 1/4 கிலோ அளவுக்கு அரிசிக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு முழுசாக உரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்தி மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம புதினா அப்படியே போட்டு செய்வோம் மோஸ்ட்லி பிரியாணியில். அப்படி செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன். இதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், நீங்கள் என்னென்ன மசாலா பொருள் பிரியாணி சேர்த்துவீங்க எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா லைட்டாக பொரிஞ்சதுமே கருகிடாமல் பார்த்துக்கணும். நான் காரம் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்தலை. குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரே பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திக்கேன். நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்திக்கலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக மாறுற வரைக்கும் வணக்கிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட் இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்திட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு புதினாவோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிட்டேன். இப்போ ஒரு 4 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக மாற அளவுக்கு வணக்கணும். உப்பு சேர்த்திட்டு வணக்கிறேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடும். இந்த தக்காளியோட மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா சுருங்கி நல்லா சாஃப்டாக மாறணும். நம்ம எது செய்யும் போதுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா ரொம்பவுமே நல்லா வரும். நான் வீட்டிலே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா இருந்துச்சு. அது 1 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். கூட கடையில் வாங்கின சக்தி பிரியாணி மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா பிரியாணி மசாலாவே நீங்கள் கடையில் வாங்கினதே சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தியாச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இந்த மஷ்ரூமும் நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் மஷ்ரூம் ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மஷ்ரூம் சாஃப்டாக மாறிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் தெரியுது. இப்போ பார்க்கும்போதே இந்தளவுக்கு நம்ம வணக்கிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்திக்கிறேன். ஊற வச்சுருக்கிற அரிசி இது நான் பிரியாணி அரிசி எடுக்கல, சீரக சம்பா அரிசி தான் போட்டு செய்கிறேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். இந்த அரிசியும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்தணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தயிர் வந்து இது கூட வந்து சேர்த்தலை. நீங்கள் வேணும்னா வந்து இந்த டைம்லேயே வந்து தக்காளி வணக்கும் போதே தயிர் 1 ஸ்பூன் சேர்த்து வணக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற அரிசி எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்திட்டேன். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டே தயிர் சேர்த்த மறந்ததுனால இப்போ வந்து நான் தயிர் சேர்த்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தக்காளி வணக்கும் போது தயிர் சேர்த்து வணக்கிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். கூடவே வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வந்து கஸ்தூரி மெட்டி வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்திக்கிறேன். கடைசியாக வந்து கஸ்தூரி மெட்டி நல்லா க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். இது சேர்த்துருந்தால் நல்லா மணமாக இருக்கும் பிரியாணி. அவ்வளோதான். நான் வந்து இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு இது வந்து 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்க போகிறேன். 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போடுறதா இருந்தால் 2 விசில் மட்டும் விடுங்க. பாருங்கள் 3 விசில் விட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். கண்டிப்பாக வந்து சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.